கோவிலம்பாக்கத்தில் ஒரே குடும்பத்தில் 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். கேஸ் கசிவு ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி, என்ன நடந்தது? எப்படி கேஸ் கசிவானது ஏற்பட்டது? அதை யாரும் கவனிக்கவில்லையா? தற்பொழுது படுகாயம் அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கசாலி. சென்னை அடுத்த கோயிலம்பாக்கம் காந்தி நகர் 15வது தெருவை சேர்ந்தவர் முனுசாமி, 75 வயது கூட்டினுடையவர். இவருடைய மனைவி ராணி மற்றும் மகள் சாந்தி, மருமகன் ரகு மற்றும் பேரன் அஜித் ஆகியோருடன் அந்த வீட்டில் வசித்து வருகிறார். அந்த வீட்டில் இரவு கேஸ் அணைக்கும் போது கேஸ் அணைக்காமல் விட்டுவிட்டார்கள். சிலிண்டர் கேஸ் அணைக்காமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த கேஸ் முழுவதும் பரவியுள்ளது. இந்த காலை ராணி எழுந்து அந்த மின்சார சுவிட்சை அணைத்து போடும்போது அந்த திடீரென தீப்பெட்டி எரிய தொடங்கியது. இதில் ஒருவரின் ஒருவராக இருந்து வந்தபோது அனைவரும் அந்த தீ விபத்தில் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அலறி சத்தம் விட்டார்கள். உடனே அக்கம் பக்கத்தில் வந்து அந்த 5 பேரையும் முனுசாமி உட்பட 5 பேரையும் மீட்டார்கள். இதில் முனுசாமி, ராணி, சாந்தி ஆகியோர் படுகாயமடைந்தார்கள் மற்றும் ரகுவும் அவருடைய மகன் அஜித்தும் லேசான காயங்களுடன் இவர்கள் முதலாக குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மேலாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.